ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா சுடிதார் மெட்டீரியல் தான் நம்ம பார்க்க போறோம். சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்றது சொல்லிட்டு, இது என்ன மாதிரி சுடிதார்னா நான் காட்டுறேன் பாருங்க. இதே கை ஜாயின் பண்ணி வந்திருக்கு. இதையும் நம்ம என்ன பண்ணணும், இதை ஃபுல்லா பிரிச்சுட்டு தான் இது ஸ்டிச் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி நெக் வந்துச்சுன்னா எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. நெக்கெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைனிங் எடுத்து வந்து தைப்பாங்க. இல்ல லைனிங் வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு சில பேர். இந்த நெக்கை ரொம்ப ஈஸியா தைக்கலாம். ஏன்னா நெக் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ இதே சேம் நெக் நம்ம எடுத்துட்டு வரணுமா, ஒரு சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, நெக் வந்து அகலமா வச்சிருவாங்க. அகலமா ஷோல்டர், இந்த ஷோல்டர் நெக்கும் பெருசா இருக்கும் போது அப்ப என்ன ஆகும், அவங்க உடம்புக்கு சூட் ஆகாது. சூட் ஆகாத போது அப்ப என்ன ஆகும், அதுக்கேத்த ரெடி பண்ணலாம். இப்போ இந்த நெக் எவ்வளவு ஈஸியா தைக்குது, எப்படி தைச்சு ரெடி பண்றது சொல்லிட்டு வீடியோல பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பாருங்க, இதுலயே ஆல்ரெடி ஏற்கனவே லைனிங் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது பாலிஸ்டர். இது லைனிங்கே கொடுத்துருக்காங்க, எப்பயுமே கொடுப்பாங்க இந்த மெட்டீரியல்லாம் பாலிஸ்டர். ஆனா நம்ம என்ன பண்ணணும், வர கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து இதை பாலிஸ்டர் இந்த லைனிங்கா போடக்கூடாது, இதுக்கு உள்ள ஒரு காட்டன் ஒன்று கொடுக்கணும் சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இல்ல லைனிங் இதுவே போதும், இந்த லைனிங்கே வச்சு தைங்க சொல்லுவாங்க. ஆனா இதையே நம்ம வச்சு தைச்சு கொடுக்கலாம். தைச்சு கொடுத்தோன்னா அப்ப என்னவும் அவங்களுக்கு வந்து ரொம்ப கச்சன்னு இருக்கும், நல்லா இருக்காது. அப்ப என்னவும் அது எப்போ வந்து இதை கழிட்டு நைட்டி போடலாம் சொல்லிட்டு அவங்க அந்த ஃபீல் எல்லாம் கொடுக்கும். அதனால நம்ம தான் சொல்லணும், இது வந்து இந்த பாலிஸ்டர் மட்டும் லைனிங்கா போடக்கூடாது, கூட எக்ஸ்ட்ராவா இருக்கு காட்டன் லைனிங் போடணும்னு சொல்லிட்டு அது கஸ்டமர்ஸ்க்கு நீங்க தான் சொல்லணும். சொல்லிட்டு அதை மாதிரி ஸ்டிச் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும். இது வந்து மொத்தம் 2 லைனிங், ஒரு நல்ல நல்ல துணி ஒண்ணு, அதுக்கப்புறம் பாலிஸ்டர் லைனிங் ஒண்ணு, காட்டன் லைனிங் ஒண்ணு சொல்லிட்டு தான் மொத்தம் 3 லேயரா வரும். இது ஈஸியா ஸ்டிச் பண்ணலாம். இது ஈஸியா ஸ்டிச் பண்ற வீடியோ கண்டிப்பா மறக்காம ஃபுல் வீடியோஸை பாருங்க. ஓகே, தேங்க்யூ.